உனக்கும் எனக்கும் அவங்கள பார்த்து பாடுங்க சார். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த டியூனை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி பண்ணேன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற வடிவு கரிசி வேற, எனக்கு தெரிஞ்ச வடிவு கரிசி வேற. ஒரு 2 டைலாக் அப்புறம் வந்து வடிவு கரிசி வந்து விதல் அப்படிங்கிறது பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கு. இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணாங்க. 45ங்கிறது இல்லை, 65, 75, 85 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வரணும். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சரணம் ஹோம்ஸ் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் சிட்டி ஃபாக்ஸ் மீடியா proudly presents 45 years of வடிவு கரிசி, a tribute to our living legend. Powered by Cookie Man, associate sponsor Scissors and Cool Events, travel partner, make you fun holidays. அடுத்தபடியாக மேடையில் கூப்பிடுவாரு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அவருடைய திரைப்படங்களை நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்னி வரைக்கும் அவருடைய ஸ்க்ரீன் பிளேக்கு அவருக்குன்னு ஒரு தனிபாணி உண்டு. Ladies and gentlemen, please put your hands together for the king of screenplay, இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் as he joins us on stage. I also request Purnika Bhagyaraj ma'am to join us on stage, please. பாக்யராஜ் சார் முதல்ல அம்மாக்கு டயலாக் சொல்லி தரும்போது இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஆண்டுகள்ல இவங்க கூட நடிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்களா? அவங்களுக்கு முதல்ல டயலாக் சொல்லி தரும்போது என்ன மனசுல ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு? முதல்ல நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு காரணமான எங்கள் டைரக்டர் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா கூட இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு காரணமான ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சிவப்பு ரோஜாக்கள் அதில் தான் வடிவு கரிசியை முதலாக நாங்கள் சந்தித்தது. கமல் சார் கூட நடிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு யாராக இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸ் ஆவாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனால எங்கள் டைரக்டர் கூட அந்த பொண்ணு கொஞ்சம் கரெக்டாக டைலாக் எல்லாம் பார்த்துக்கோயா, ஃபஸ்ட் டைம் நடிக்குது, அது கமல் கூட நடிக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னாரு. எனக்கு டைலாக் சொல்லி கொடுக்கும்போது அவங்கள பார்க்கும்போது வடிவு பார்க்கும்போது நர்வஸ் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ரொம்ப காமாக இருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் தெரிஞ்சது. அந்த சீன் டேக் எடுக்கும்போது கமல் சார் வந்து ஒரு மானிட்டரில் நடிக்கிறத விட டேக் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று பண்ணுவார். அப்போ வடிவு எங்கேயாவது டைலாக் விட்டுருமோன்னு நான் எல்லாம் கூட உண்மையிலே கொஞ்சம் டென்ஷன் ஆனேன். அவர் எல்லாம் முடித்து டைலாக் எல்லாம் முடியும் போது பேர் அவர் மாற்றி சொல்லிட்டார். சந்திரான்னு ஏதோ மாற்றி சொன்னோன்னே சாரி சார் ஐ எம் சித்ரா அப்படின்னு சொல்லி டக்கு நாங்கள் ஸ்பாட்டில் அடித்தாங்க. அவர் அப்படியே பயங்கர ஷாக். அவருக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக சிகரெட்ஸ் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு வாங்கிட்டாங்க. கட்னு எங்கள் டைரக்டர் எல்லாருமே சிரித்து எல்லோரும் இதாகிட்டோம். எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிற வடிவு கரிசி வேறு, எனக்கு தெரிஞ்ச வடிவு கரிசி வேறு. என்னென்னா நடிக்கும்போது நான் கேமராவுக்கு முன்னால் நடிக்கணும். ஸோ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க வடிவு கரிசிக்கு, எல்லாம் கேமரா பின்னால் தான் இருக்குது. அதனால் லைட் பாய்ஸு எல்லாருமே பின்னால் தான் இருப்பாங்க. இப்போ டைரக்டர் அவர் பாலகுரு சார் ஆக்ஷன் சொல்லி சொன்னோன்னே நான் டைலாக் பேச ஆரம்பிக்கும்போது ஒரு 2 டைலாக் அப்புறம் வந்து வடிவு கரிசி வந்து அப்படிங்கிறது எப்படி நான் டைலாக், ஏன்னா வடிவு கரிசி பண்ணுற ஆக்ஷன் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், பின்னாலேருந்து பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா கேமரா அவங்களுக்கு பின்னாலுக்கு இல்லையா. ஸோ அவங்க சஜஷன் வச்சு நடிக்கும்போது அப்படின்னு சவுண்டு வராமல் பண்ணுவாங்க. நான் டைலாக் விட்டேன். அதுக்கப்புறம் 2வது டேக்கு வேறு மாதிரி அப்படிங்கிற ரியாக்ஷன். அப்புறம் நான் நடிக்கணுமா வேண்டாமான்னு கேட்டேன். நடிக்க முடிஞ்சால் நடிங்க அப்படின்னு. அப்புறம் நான் வந்து சொன்னேம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாத, ரொம்ப கஷ்டம் நடிக்கிறது, நான் எப்படியோ ஓகே ஆனால் போகுதுன்னு நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது. இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணாங்க. இன்னும் 45ங்கிறது இல்லை, 65, 75, 85 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வரணும். நாங்களும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து வாழ்த்தணும்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பாக்யராஜ் சார்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு சின்ன காமிக் இருக்கும். அவர் வந்தாருன்னா அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து ரசிக்க வைப்பார், சிரிக்க வைப்பார், எல்லாமே பண்ணிவிடுவார். உதாரணத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் வந்து அந்த 7 நாட்கள்ன்ற ஒரு படத்தில் வந்து அம்பிகா மேம் வேறு இங்கேயே உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து ஒரு பாட்டு ஒன்று பாடுவீங்க. அந்த பாட்டை நாங்கள் நிறைய பேரை பார்த்து நான் பாடியிருக்கேன். அங்கே அம்பிகா மேம் இருக்காங்க, அவங்க ரியல் ஹீரோயின். பட் உங்கள் லைஃபோட ரியல் ஹீரோயின் பக்கத்துலேயே இருக்காங்க, பூர்ணிமா மேம். அவங்களுக்காக நீங்கள் எந்த பாட்டை பாடியிருக்கீங்களா சார்? அப்படி பாடலைன்னா இன்னைக்கு பாடலாமா சார்? ஆஹா உனக்கும் அந்த பாட்டு என்னோட ஃபேவரட் சார். சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது அது சாதாரணமாக நினச்சி தான் செய்கிறோம். பெருசாக அதை வந்து எதிர்பார்த்தோ இல்லை பெருசாக இப்படி இந்த அளவுக்கெல்லாம் வரும் அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. ஸோ அது காமெடியாக அந்த இடத்துல நம்பிக்கை கூட நடிக்கும்போது சரி மியூசிக் டைரக்டராக அதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க. அது ஃபெமிலியரான தலைவர் பாட்டு இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு. ஸோ அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பாடினா காமெடி வரும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் அப்படி பண்ணேன். உனக்கும் எனக்கும் அவங்கள பார்த்து பாடுங்க சார். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த டியூனை கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி பண்ணேன். அது நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அப்போ நாங்களே கூட இது வந்து இவ்வளோ நாளைக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும்னு நினைக்கல. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஜனங்கக்கிட்ட தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஸோ மீண்டும் ஒரு முறை வடிவுக்கரசிக்கு வாழ்த்துக்கள் சரி. நன்றி, வணக்கம். ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். கேன் வி ஹேவ் த கிஃப்ட்ஸ் ப்ளீஸ்? அம்மன் கோயில் எல்லாமே இந்த நம்மா உந்தன் கோயிலம்மா. ஓ பியூட்டிஃபுல். நாம் பாடக்கூடிய புகழ் மாலை காலத்துக்கும் அது வாசம் வீசும். இந்த அம்மாவுக்கு ஏன் வீசணும்னா அந்த அம்மாவுடைய தலையை பார்க்கறதுல நர அது என்னன்னு கேட்ட அனுபவத்தின் முத்திரை, வண்ணத்திரை, சின்னத்திரை, எண்ணத்திரை, அத்தனை திரை, அத்தனையும் பார்ப்பேன், பதிப்பேன், முத்திரை. அந்த இது இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். Teranam Homes மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் City Fox Media proudly presents 45 years of வடிவுக்கரசி, a tribute to our living legend. Powered by Cookie Man, associate sponsor Scissors and Cool Events, travel partner, make you fun holidays. Teranam Homes, LA Beach Meadow, farm and residential plot in Kadalur. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வடிவுக்கு அரசியாக இருக்கும் எங்கள் வடிவுக்கரசிக்கு 45 ஆண்டுகளுடைய ஒரு அற்புதமான கொண்டாட்டம். இந்த விழாவுக்கு கூப்பிடலன்னா எங்கள் மேலே கேஸே போடலாம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற வடிவுக்கரசி வேற, எனக்கு தெரிஞ்ச வடிவுக்கரசி வேற. வயதை வைத்து பார்த்தால் 66, வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு வரலாறு. அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த TR. அடங்கொப்பன் தாமரை பாணியில தலைமுழுக. இன்னைக்கு சாயங்காலம் என் பையன் நேரா புறப்பட்டு வந்து, என்னப்பா பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்ம தான் என்னோட பாட்டியில் போயிட்டு வந்துருப்பா. துரோகம். என்ன ஏன் மேடையத்தின் மறைக்கு? ஏதோ குமுதா அவங்க அம்மா அவங்க ஆயா எல்லாரும் ஆப்பிடாரு. முதலாளி அம்மா எப்படி இருக்கீங்க? சாதாரண நடிகையாக இருந்த என்ன ஒரு ப்ரொடியூசராக ஆக்கினது வந்து கேப்டன் சார் தான். அவருடைய ஸ்தானத்துலேருந்து அண்ணி வந்து என்னை வாழ்த்துந்து அவரே வந்து வாழ்த்துன மாதிரி இருக்கு எனக்கு. நம்மளே அப்படியே சொல்லுவோம், பாரதி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு இந்த பொண்ணு வடிவுக்கரசி இல்லை, நடிப்புக்கரசி. இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா ஈவெண்ட்ல ரீசெண்ட் டைம்ல இவ்வளோ பேர் வந்தது இந்த ஃபங்க்ஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நானும் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மன் கோயில்
எல்லாமே எந்த அம்மா உந்தன் கோயிலம்மா. நான் இந்த சினிமாவில் எவ்வளோ சொத்து சம்பாரிச்சிருக்கிறேன்னு இந்த விழா எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இது போதும் எனக்கு.